மற்றது பழைய மாணவர் சங்கத்தின் இந்த நிதி சம்பந்தமான விஷயத்தை கூட்டத்தில் அரைக்கப்படுத்தினதுக்காக அந்த கொப்பியை எடுத்து ஒழிச்சு போட்டு 3 மாதங்களை தொடர்ச்சியாக பேக்காட்டி போட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த கொப்பி எங்களுக்கு தரையில்லை. மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா அதில் பிரசுரிக்கப்பட்ட விஷயம் இந்த என்ன எங்களுடைய நிதி சார்ந்த விஷயங்களை அதில் ஒவ்வொன்றா என்னென்னு சொன்னது. அந்த எழுதப்பட்ட விஷயத்தை மறைக்கிறதுக்காக நாங்கள் அந்த எழுதப்பட்ட ஆவணப்படுத்தப்பட்ட விஷயத்தை மறைக்கிறதுக்காக அந்த கொப்பி எடுத்து ஒழிச்சது. இப்படியான பிரச்சனைகளால் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு இதில் வந்திருக்கிறோம். உண்மையில் இது செய்கிறதுக்கு எங்களுக்கு 100% விருப்பம் இல்லை. இருந்தாலும் ஏழாத கட்டத்தில் 3 வருஷம் எங்களோட விளையாட்டு போட்டியில் விளையாட்டு போட்டியில் பழைய மாணவர் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு இந்த பாடசாலை அதிபரால் நடத்தப்பட்டது. இப்படியான நிலைமைகளை கருத்தில் கொண்டு தான் இந்த விஷயத்துக்கு நாங்கள் முன் வந்திருக்கிறோம் என்றதை நாங்கள் இதில் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். கதவடைப்பு போராட்டம் கதவடைப்பு போராட்டம் இல்லை, இந்த புறக்கணிப்பு போராட்டம் நாங்கள் நடத்த வேண்டிய தேவை எந்த விதத்திலும் எங்களுக்கு இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய ஆரம்பத்திலிருந்து நான் குறிப்பிடுவேனா இருந்தால் 3 வருட காலங்கள் நாங்கள் இந்த பழைய மாணவர் சங்கம் இந்த நடக்கிற மைதானத்தில் இந்த பள்ளிக்கூடத்தில் பழைய மாணவர் சங்கம் தான் இந்த விளையாட்டு போட்டியை நடத்தி வைக்கிறது, ஏனைய கலை நிகழ்வுகளையும் நடத்தி வைக்கிறது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு இந்த பாடசாலை அதிபர் இந்த மாணவர்களினால் கணக்கு சம்பந்தமான நன்கொடையாளர்களுடைய நிதி சம்பந்தமான கேள்வியை கேட்டதற்காக எங்களை புறக்கணிப்பு செய்து இன்று 3 வருடம் நாங்கள் இந்த விளையாட்டு போட்டியிலே ஏனைய கலை நிகழ்வுகளிலும் எங்களுடைய பழைய மாணவர் கலந்து கொள்ள முடியவில்லை. அதே நேரத்திலே அதற்கு எங்களால் வழங்கப்படுகின்ற நிதிக்கு மேலதிகமாக பெற்றோர்களிடமிருந்து பணம் வசூலிக்கப்படுகின்றது என்பதனை நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். அது மட்டுமல்லாமல் வசூலிக்கப்படுகின்ற பணத்துக்கு இதுவரையும் எந்த விதமான கணக்குகள் இங்கே காட்டப்படவில்லை. அது தாண்டி நாங்கள் இந்த பழைய மாணவர் சங்கம் வெளிநாட்டு கனடாவால் ஒன்றியம் ஊடாக ஒரு அபிவிருத்தி சார் நடவடிக்கையை நோக்கி ஒரு நிதி பங்களிப்பு சார்ந்த விடயம் ஒன்றை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது இந்த தன்னிடம் நேரடியாக கதைச்சு அந்த வேலை செய்யவில்லை என்று சொல்லி கிட்டத்தட்ட 7.5 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பெறுமதியான நிதி பொருட்களை மற்றது பழைய மாணவர் சங்கத்தின் இந்த நிதி சம்பந்தமான விஷயத்தை கூட்டத்தில் அரைக்கப்படுத்தினதுக்காக அந்த கொப்பியை எடுத்து ஒழிச்சு போட்டு 3 மாதங்களை தொடர்ச்சியாக பேக்காட்டி போட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த கொப்பி எங்களுக்கு தரையில்லை. மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா அதில் பிரசுரிக்கப்பட்ட விஷயம் இந்த என்ன எங்களுடைய நிதி சார்ந்த விஷயங்களை அதில் ஒவ்வொன்றா என்னென்னு சொன்னது. அந்த எழுதப்பட்ட விஷயத்தை மறைக்கிறதுக்காக நாங்கள் அந்த எழுதப்பட்ட ஆவணப்படுத்தப்பட்ட விஷயத்தை மறைக்கிறதுக்காக அந்த கொப்பி எடுத்து ஒழிச்சது. இப்படியான பிரச்சனைகளால் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு இதில் வந்திருக்கிறோம். உண்மையில் இது செய்கிறதுக்கு எங்களுக்கு 100% விருப்பம் இல்லை. இருந்தாலும் ஏழாத கட்டத்தில் 3 வருஷம் எங்களோட விளையாட்டு போட்டியில் பழைய மாணவர் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு இந்த பாடசாலை அதிபரால் நடத்தப்பட்டது. இப்படியான நிலைமைகளை கருத்தில் கொண்டு தான் இந்த விஷயத்துக்கு நாங்கள் முன் வந்திருக்கிறோம் என்றதை நாங்கள் இதில் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். பெற்றோர் எனது மகன் எல்லா விஷயத்துலேயும் எல்லா மீட்டிங்குன்னு நான் போகிறேன். போய் மீட்டிங்லேயும் முன்னுக்கு கதைப்பேன். நான் கதைச்சு தெரிவு செய்கிறதுலேயும் செயலாளர்கள் நான் தான் தெரிவு செய்து மாணவரை ப்ரிஃபெக்ஸாக தெரிவு செய்யலை. என்னென்னு கேட்டால் நான் தான் செயலாளரை தெரிவு செய்தேன். செயலாளர் தட்டி கதைக்கிறார். அதால் என் மகனை சாதிச்சு என்னண்டு எந்த ஒரு இதுக்குமே முன்னெடுக்கிற இல்லை. என்ன கேட்டாலும் இதில் பேண்டுக்கு கேட்டாலும் பேண்டில் இது இல்லை, என்னத்துக்குமே முன்னெடுக்கிற இல்லை. கேட்டால் நான் தெரிவு செய்தது நான் இதண்டினது நான் முன்னுக்கு நின்று கதைக்கிற காரணத்தால் தெரிவு செய்யணும் இல்லை. அதால் நாங்கள் பெற்றோர் நாங்கள் கதைக்க பயப்படுறோம். இன்றைக்கு அதிபர் வேற இல்லை, நாளைக்கு அதிபர் வந்தால் கட்டாயம் என் மகன் அதில் பாதிக்கப்படுவார். என்னென்னு கேட்டால் நான் முன்னுக்கு கதைக்கிற வழியை நாங்கள் அதால் தான் பெற மாட்டோம்னு சொன்னோம். நாங்கள் மற்றபடி பாடசாலைக்கு எங்கிட்ட பங்களிப்பு இருக்குது, இந்த பயத்தில் தான் நாங்கள் பெற மாட்டோம்னு சொன்னோம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி
ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.